அன்னங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அற்புத கண். அதுவும் மணிமகளே வருகவே அமர்க. சக்தி பூதங்களின் வாத்திய ஒளியும் சப்த ரிஷிகளின் வேதமும் நந்தியின் மத்தளமும் நாரத கானமும் வாணியின் வீணையும் சப்த கன்னியரின் நாட்டமும் வளர்ச்சி அடைந்தோம். உள்ளம் குளிர்ந்திருக்கிறது வேண்டுவனகள். எங்கும் நிறைகின்ற பரம்பொருளே என் நாயகா, எல்லோரும் இன்புட்பதை தவிர வேறென்ன கேட்கப் போகின்றேன்? அங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியே பெற்று எண்ணங்கள் யாவும் நிறைவு பெற இதயம் கனிந்த நல்லாசிகள் நாராயண 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 சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். புரிகிறது நாரதா. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவா, அப்படி என்று எண்ண வேண்டாம். உண்மையாகவே ஒரு நன்மையான காரியமாகத்தான் வந்தேன். நாரதரின் கழகம் நன்மையில் முடியும் என்று தான் கூறுவார்கள். விஷயத்தை சொல். பரமேஸ்வரா, எவருக்கும் கிடைக்காத பலம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பலம் அல்ல, ஞான பலம். இதை நான் அருந்துவதை விட உலகத்தை காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் பலன் உண்டு என்று கொண்டு வந்திருக்கின்றேன். பலத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவக்குகிறாயா? நடத்து. உறுதியாக கூறுகின்றேன், வேறு எந்த நோக்கத்தோடும் அல்ல. நீங்கள் அருந்துவீர்கள், தாங்கள் அருந்துவீர்கள் என்ற எண்ணத்தில் தான் ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாயா? உன் சார்பாக நானே துவக்குகிறேன். என்ன சுவாமி, பாசத்தோடு நாரதர் கனியை கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார், அதை பரிகாசம் செய்கின்றீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை, இது சான்றோர் வாக்கு. அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ள ஒரு அம்மை அப்பன் என்று தான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள்? ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சிறந்தது. இந்தா. சுவாமி, தாங்கள் திருவாயினால் நாங்கள் அம்மை அப்பை ஆகிவிட்டோம் என கூறினீர்கள். இனி இக்கனி எமக்கு எதற்கு? அத்தோடு வருங்காலம் நம் பிள்ளை கையில். அதனால் இதனை அவர்களிடமே கொடுத்து விடுவோம். அப்பா அப்பா, பழம் அது எனக்கு கிடையாது. நான் தான் முதல் பிள்ளை, எனக்கு தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம். ஆளுக்கு அரைவாசியாக பகிர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழு பழமாக உண்டால்தான் பலன் உண்டு. உண்மைதானே நாரதா? உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கின்றார்களே, இதை யாருக்கு கொடுப்பது? அப்படிக்கள், இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்தி அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கே இதை கொடுத்து விடுவோம். சரிதான். இந்த சோதனை நடத்துவதும் சோதிப்பதும் இதில் எல்லாம் தேர்ந்தவர் தாங்கள்தான். என்னை பொறுத்தவரை பிறர் கண் கலங்கினால் என்னால் அதை சகிக்க முடியாது. இந்த பணத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லுங்கள். சரி, விநாயகா, வேலவா, உங்களில் இருவரில் யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் ஞானப்பழம். உலகத்தை தானே, இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். உலகத்தை சுற்றி வர வேண்டும் அல்லவா? நாரதரே, உலகம் என்றால் அம்மையப்பன் என்றால் உலகம் தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படி என்றால் தாய் தந்தையை சுற்றி வந்தால் உலக சுற்றி வந்ததை போல் தானே அர்த்தம். அதில் என்ன சந்தேகம்? உலகத்தை காத்து ரட்சிக்கும் லோகநாயகனையும் லோகநாயகியையும் சுற்றி வந்தாலே அகில உலகத்தை சுற்றி வந்ததாக அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். இதோ இப்பொழுதே அம்மையப்பனை சொல்லி நாங்கள் பெற்றுக் கொள்கிறேன்.
பழம் எனக்கு. விநாயகா, என்ன இது? தம்பி, பழம் இதோ எனக்கே கிடைத்து விட்டது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தமாம் என கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார். முருகா, எங்கே போகின்றாய்? குமரா, நில். பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்லை கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்லப்பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு காலமும் இருக்க மாட்டேன். நான் வருகிறேன். எங்களை விட்டு எங்கே போகின்றாய்? எனக்கு என்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் நீங்கள் எல்லோரும் என்னை அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேலா, தம்பி, இதோ நீ பழத்தை வேண்டுமா நீயே வைத்துக்கொள், எங்களை விட்டு சென்றாரே. நாரதரே, நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதல்லவா? சிவா, சுவாமி, என்ன இது? பெத்தமனம் பெற்றித்து பிள்ளை